மேஷ ராசிக்கான பொது பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு ஏத்த பலன்கள் உங்களுக்கு இந்த மாதம் காத்துட்டு இருக்கு. லவ் லைஃப் சூப்பரா இருக்க போகுது. புதிய ஆரம்பம், ஒரு புதிய வரவு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் நீங்க இந்த மாதம் போக வேண்டிய கோயில் ஸ்தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத பணத்தை யாருக்குமே கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் பண விஷயத்துல கேர்ஃபுல்லாவே இருங்க. மேஷ ராசிக்காரங்களே, உங்களுடைய இந்த செப்டம்பர் மாத கைடன்ஸை 3 வார்த்தையில சொல்லணும்னா, அன்பான நேயர்களே வணக்கம். என் பெயர் பவித்ரா. நான் ஒரு டாரோ கார்ட் ரீடர், EFT பிராக்டிஷனர் அண்ட் ஹிப்னோதெரபிஸ்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 12 ராசிக்கான பொது பலன்கள் மற்றும் 27 நட்சத்திரத்திற்கான பலன்களையும் நான் டாரோ கார்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது, என்ன எனர்ஜி சப்போர்ட் பண்ண போகுது, கரியர் எப்படி இருக்க போகுது, லவ் லைஃப், ஹெல்த் மற்றும் உங்களுக்கான பரிகார ஸ்தலங்கள் எல்லாத்தையுமே நான் டாரோ கார்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஆல்சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். மேஷ ராசிக்கான பொது பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 of Wands கார்டு வந்திருக்கு. அப்படின்னா நீங்க இவ்வளோ நாள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு உங்களுக்கு இந்த மாதம் ரெக்கக்னிஷன் காத்துட்டு இருக்கு. உங்களுடைய பாஸ் உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொடுக்க போறாங்க. ஆல்சோ உங்களோட கலீக்ஸே ஹே சூப்பரா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்க போகுது. ஆனா நீங்க இந்த ரெக்கக்னிஷனை எல்லார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. பிகாஸ் கண் திருஷ்டியும் அதிகமா படும். ஸோ அதனால இந்த ரெக்கக்னிஷனை நீங்க ஒரு மோட்டிவேஷனா யூஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க எப்படி போலான்றத எடுத்துட்டு போகணும். ஆல்சோ உங்களோட லவ் லைஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு இந்த மாதம் காத்துட்டு இருக்கு. லவ் லைஃப் சூப்பரா இருக்க போகுது. மணி ஃப்ளோவுமே உங்களுக்கு அமேசிங்கா இருக்க போகுது. உங்களுக்கு புது புது மணி பெனிஃபிட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வரப்போகுது. ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் மூலமா மேஷ ராசிக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நட்சத்திரமான அஸ்வினிக்கு பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய வரவு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேலும் மேலும் ஒரு புதிய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை செட் பண்ணலாம். அண்ட் நீங்க புதிய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது மூலியமா உங்களுக்கு பண வரவும் இன்க்ரீஸ் ஆகலாம். அண்ட் நீங்க இந்த மாதம் போக வேண்டிய கோயில் ஸ்தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயில். ஆல்சோ உங்களுக்கு ஹெல்த், கரியர் மற்றும் ரிலேஷன்ஷிப் நல்லபடியா போகணும் அப்படின்னா நீங்க ஒரு சின்ன மந்திரத்தை 108 டைம்ஸ் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சொல்லவும் செய்யலாம், இல்லைன்னா எழுதவும் செய்யலாம். என்ன மந்திரம்னா, ஓம் அஸ்வினி குமரபியம் நமஹ அப்படின்னு சொல்லி ஒரு 108 டைம்ஸ் நீங்க எழுதினீங்கனாலே போதும். இந்த எனர்ஜிஸ் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களோட கரியர் அண்ட் ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தபடியா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு குவீன் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. அப்படின்னா இந்த மாதம் நீங்க சொல்ற ஒரு விஷயத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகரிக்கும். எல்லாருமே உன்னிப்பா கவனிப்பாங்க. நீங்க சொல்ற வார்த்தைகளை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்க ஒப்பீனியன்ஸ் மதிக்கப்படும். அதனாலேயே உங்க கரியர்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பட் சொல்ற விஷயத்த கொஞ்சம் கைண்டா சொல்லி பழகுங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கைண்ட்னஸோட கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னரோட இருக்கிற அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இல்லைனா நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறீங்க, ஷார்ப்பாக பேசுகிறீங்கன்ற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. பட் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையுமே ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த செப்டம்பர் மந்தில் மணி மேட்டர்ஸில் தேவையில்லாத பணத்தை யாருக்குமே கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாகவே இருங்க. இந்த மாதம் நீங்கள் யம தர்ம ராஜா அவரை நீங்கள் எனர்ஜெட்டிக் சப்போர்ட்டுக்காக கூப்பிடலாம். நீங்கள் எப்பெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா ஃபீல் பண்றீங்களோ யம தர்மராஜா உங்களுக்காக வருவாரு. யமன் அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டாம். அவர் நல்லதும் நிறைய விஷயத்துல செய்வாரு. ஒரு கிளாரிட்டியை கொண்டு வர ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாசம் ஓம் யமாய நமக அப்படின்னு சொல்லி 108 டைம்ஸ் எப்பெல்லாம் சொல்றீங்களோ எழுதுறீங்களோ உங்களுக்கு அந்த எனர்ஜெட்டிக் சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் த ஃபூல் கார்டு வந்திருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு புதிய ஆரம்பம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ண போறீங்க. ஆனா நீங்க சைல்ட்ஹுட் ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணும்போது இந்த புதிய ஆரம்பம் பண்ணும்போது உங்களுக்கு
முன்ன வரப்போகிற ரிஸ்க் அதெல்லாமே ரொம்ப கண்ணுக்கு தெரியாது. ஸோ மற்றவங்க கூட இருக்கவங்க அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் அதை எடுத்துக்கோங்க, காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் நான் சொல்கிறது தான் வார்த்தை, நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு போகாமல் கொஞ்சம் அட்வைஸ் கேட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கெரியரில் கூட நீங்கள் புது புது விஷயங்களை ட்ரை பண்ண போகிறீங்க, அதில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வின் பண்ண போகிறீங்க. அண்ட் ஆல்சோ லவ் லைஃப்பில் ஒரு புதிய லவ் லைஃப் ஆரம்பம் உங்களுக்காக வரப்போகுது. யாரோ ஒருத்தர் உங்களோட சைல்ட்ஹுட் லவ்வாக இருக்கலாம், இல்லைனா ஒரு புதிய ப்ரொப்போசலாக இருக்கலாம். அது உங்களுக்கு நல்லபடியாக அமையும். அதில் ஒரு புது ஜேர்னியை 2 பேருமே துவங்க போகிறீங்க. ஆல்சோ இந்த மாதம் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா உங்களை பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஃபிட்டாக வச்சுக்கோங்க, ஒரு ஹாப்பி கோ லக்கி பர்சனாக இருங்க. என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஆட்டிடியூடோடு இருங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஸ்தலம் முருகருடைய கோயில். எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த முருகர் கோயிலுக்குமே போகலாம். அண்ட் ஆல்சோ ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி நீங்கள் 108 டைம்ஸ் எழுதலாம், இல்லைனா அதை நீங்கள் சொல்லலாம். எப்போல்லாம் நீங்கள் இதை சொல்கிறீங்களோ உங்களுக்கு அந்த எனர்ஜெட்டிக் சப்போர்ட் இன்னுமே அதிகரிக்கும். மேஷ ராசிக்காரங்களே, உங்களுடைய இந்த செப்டம்பர் மாத கைடன்ஸை 3 வார்த்தையில் சொல்லணும்னா, புதிய ஆரம்பத்தை கண்டு பயப்படாதீங்க. எங்கெல்லாம் கற்றுக்க முடியுமோ அங்கெல்லாம் கற்றுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட வயசில் கம்மி நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்கோங்க. தைரியமாக புதிய விஷயங்களை தொடங்குங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்குனீங்கன்னா தான் உங்கள் லைஃப் மாறுறதுக்கான அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ தைரியமாக இருங்க. செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமேசிங்காக அமையட்டும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். அன்பான நண்பர்களே, டாரோ என்பது நம்ம விதியை மாற்றும் ஒரு கருவி இல்லை, அது நமக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கும் தெய்வீக வழிகாட்டி. அதே போல கோவில் வழிபாடு, மந்திர ஜபம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு தெளிவு உண்டாகும், நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம நம்பிக்கையோட செய்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும், நம்ம நல்லது நினைத்து செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்ம வாழ்க்கையை மேலும் மேலும் அழகாக்க ஒரு சக்தியை கொடுக்கும். இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியம் நிறைந்த, அன்பு நிறைந்த அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த ஒரு மாதமாக அமையட்டும் அப்படின்னு நான் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வலிமையுடன். வணக்கம்.